நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸஸ், அதாவது 8th பேட்ச் ஆஃப் டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் June 9 வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். டபுளாக ஃபோல்டு பண்ணி எந்த அளவுக்கு லென்த்தில் நமக்கு வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 14.5 இன்ச் எடுத்திருக்கேன். சரிங்களா, ஃபோல்டு பண்ணி 14.5 இன்ச் இந்த அளவில் நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். 2 பீஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்லீவ்க்கு நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி லைனிங் கிளாத் அதே அளவு லென்த்தில் லைனிங் கிளாத்தும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிற கிளாத்தோட ஹைட் வந்து 5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் நம்மளோட லைனிங்கும் சேர்த்து நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக சுற்றி. சரிங்களா, இப்போ நம்ம வந்து லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயின் ஃபேப்ரிக்கை விட கொஞ்சம் பெருசாக வர மாதிரி தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இனி எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட லைனிங் கிளாத்து, அதை வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இன்னொரு ஸ்லீவுக்கும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து நம்மளோட லைனிங் கிளாத்தை நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா, அதனால இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கீழே நமக்கு ஆம்கோல் பக்கம் தான் கொஞ்சம் கிளாத் வந்து போகும். அதனால ஒரு நார்மலாக ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்திருந்து நான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறேன். கீழே அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம சுருக்கம் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கிளாத்து கம்மியாக இருக்குது, ஆம்கோல் அளவு கம்மியாக இருக்குன்னா நம்ம அதில் வந்து லைட்டாக பிரித்து விட்டுக்கலாம். சைடில் நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 இன்ச் நார்மலாக மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கைக்குழி உள்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப நமக்கு வெளியே தெரியாது. மேல் பக்கம் மட்டும் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நமக்கு கரெக்டாக வரணும். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் வர மாதிரி நார்மலாக குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டியாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இது நம்ம மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸ்டிச் பண்ணியாச்சு. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து வச்சிட்டோம், மேல் பக்கம் வச்சிட்டோம். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் நம்ம வைக்கணும். இப்போ நான் வந்து வச்சு பார்க்குறேன். வைக்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு கேப் வருது. நார்மலான ஸ்லீவ்ல இருந்து இந்த அளவுக்கு நமக்கு கேப் வருது. அப்படிங்கும்போது சைடில் ஒரே ஒரு ஃப்ரில் மட்டும் நம்ம பிரித்து விட்டுக்கிட்டா போதும் 2 சைட்லையும். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து கீழ்ப்பக்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். மேக்சிமம் இந்த அளவு ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் அந்த ஓரத்தில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நமக்கு வந்து கம்மியாக கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளாத் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, நான் இப்போ வந்து ஃபோல்டு பண்ணி 14.5 இன்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஒரு 18 இன்ச் வர மாதிரி எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தாராளமாக கிடைக்கும். சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட சைஸ் பொறுத்து, ஸ்லீவோட சைஸ் பொறுத்து நமக்கு கிளாத் வந்து அதிகமாக தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 சைஸ் அளவு தான் நான் வந்து தைக்கிறது. அதனால கொஞ்சம் தான் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கீழ்ப்பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். நம்மளோட ஸ்லீவ் போர்ஷன் அழகா நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்கு. லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால ஒன்றும் இல்லை.
கரெக்டாக வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். இனி வந்து என்ன செய்யணும்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். அந்த பேட்டர்னை வச்சுட்டு அந்த பேட்டர்ன் ஷீட்டில் இருக்க மாதிரி கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடு நமக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி கிடைக்கும். இனி வந்து இதுக்கு மேலே நம்ம பேட்டர்ன் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இனி இந்த அளவுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இல்லைனா நமக்கு வந்து கரெக்டாக வராது. நமக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வரணும் பார்த்தீங்களா, அதுக்காக. இனி வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம குளிச்சு வந்து வரைவோம் பார்த்தீங்களா, அதையுமே கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு மார்க் பண்ணுறது, சரிங்களா. மற்றபடி நம்ம வந்து ஸ்லீவ் போர்ஷன் கட் பண்ணிட்டுலாம் நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறம் பேட்டர்ன் ஷீட் வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுக்கணும். இன்னொரு ஸ்லீவுமே நான் அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். மார்க் பண்ண இடத்துல நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் உள்பக்கமாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல தான் நம்ம கிளாத் வந்து கட் பண்ணுவோம். அதே இடத்துல ஸ்டிச்சஸ் கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் உள்பக்கமாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வரும், சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்மளோட பஃப் ஸ்லீவ் நம்ம வந்து மேல் பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதே பேட்டர்னை அப்படியே வச்சுட்டு நம்ம இன்னொரு ஸ்லீவும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லீவ்ல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி, ஏன்னா வந்து நம்ம குளிச்சு ஃபர்ஸ்டே நம்ம கட் பண்றதுனால ராங் சைடும் சேர்ந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி வச்சுக்கணும். இல்லைனா நம்ம ஸ்லீவ்ல குளிச்சு வெட்டுற பக்கம் வந்து மாறி போயிடும், சரிங்களா. அதனால கரெக்டா அந்த போர்ஷன்லாம் கரெக்டா வர மாதிரி வச்சுட்டு கோணலாலாம் இல்லாம கரெக்டா வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டா மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இனி அதே மாதிரி உள் பக்கமா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவுமே நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே அழகா இருக்கு. இந்த பஃப் ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படியேவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவா கேட்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஃபுல்லாவே இந்த சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது கீழ் பக்கம் நம்ம பார்டர் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து பார்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் அளவு ஹைட்ல வந்து எடுத்திருக்கேன். பார்டர் வந்து 4.5 இன்ச் அதுல அவ்வளவுதான் இருந்துச்சு. அவ்வளவுமே நான் கரெக்டா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான லைனிங் கிளாத்தும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ராங் சைடா வச்சுக்கலாம். ராங் சைடா வச்சுட்டு பார்டரோட கீழ் பக்கம் வந்து நம்ம கரெக்டா அந்த பார்டர் அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைனிங்க்கு மேல ஓரத்துல நம்ம அகைன் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இனி அதை அப்படியே வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட் சைடா டர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு மேல் பக்கமா ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கு மேல கீழே ஓரமா ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ வந்து லைனிங் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை விட பெருசா இருக்கு. அதை வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு சைடும் நமக்கு வேணும்ல, அதை வந்து நம்ம இதே சேம் ப்ரொசீஜர்ல லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அதே அளவுக்கு கட் பண்ணியும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து 2 பார்டர் பீஸுமே எடுத்தாச்சு. இனி இந்த பார்டர் பீஸை வந்து கீழ்ப்பக்கம் நம்மளோட ஸ்லீவ் நம்ம வந்து பஃப் வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுக்கு மேலே நல்லா பாருங்க, ரைட் சைடும் சேர்ந்து வர மாதிரி கரெக்டாக வந்து வச்சிருக்கேன். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் வெயிட், அதாவது அந்த பார்டர் வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நல்ல ஃபேப்ரிக் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்க. இனி மேல் பக்கமா ஒரு பதிப்பு தையல் மாதிரி போட்டுக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கு மேல. இனி அப்படியே நம்மளோட லைனிங்கை வந்து உள் பக்கமா நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பிசுறதுமே வெளியே தெரியாம நமக்கு வந்து கையில வந்து உறுத்தாது. இதே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாம அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா இந்த பார்டர் சரியெல்லாம் நமக்கு கையில குத்துன மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு இந்த ஸ்லீவ் வந்து போடும்போது. இதுவே அந்த பிசுறெல்லாமே உள் பக்கமா கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவோட ஃபினிஷிங்கும் நமக்கு நீட்டா இருக்கும். நம்ம போடும்போது எந்த உறுத்தலும் இல்லாம அழகா இருக்கும். நம்ம வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும். அதனாலதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட பேட்டர்ன் பேப்பர் கரெக்டா வச்சு பாருங்க, பேட்டர்ன் ஷீட் வச்சு பாருங்க. கரெக்டா இருக்கு நமக்கு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் மாடல், இந்த மாடல்ல பார்டர் வச்சு மேல் பக்கம் பஃப் மட்டும் வச்சு கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த மாடல்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க, ரொம்பவே அழகா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்மளோட பஃப் ஸ்லீவ். இதே சேம் மெத்தட்ல இன்னொரு பக்க ஸ்லீவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி பார்டர் வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ரொம்பவே அழகா இருக்கும் இந்த மாடல்ல வந்து ஸ்டிச் பண்ணும்போது. அதே மாதிரி உள் பக்கம் வந்து பிசுறு தெரியாம நான் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்களா இருந்தாலும் சரிதான், பெரியவங்களா இருந்தாலும் சரிதான். இந்த மாடல்ல நீங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து வியர் பண்றதுக்கும் அவங்களுக்கு அழகா இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணதும் நீட்டா வரும், சுருக்கம் எதுவுமே இல்லாம நீட்டா நமக்கு வந்து இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.